ஒரு பாலியல் தொழிலாளி அவர் 15 ஆண்டுகள் கண்ணியமாக இருந்தபோது நீங்களாம் என்னடா அந்த நாட்டை புண்ணியவானும் கண்ணியவானம் ஆண்டுகிட்டு இருக்கீங்க? என்ன யோக்கியது இருக்கு என்னை இப்போ கேள்வி கேட்க பேசுறது? இதே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு உண்ணி மாதிரி இந்த ரத்தத்தை, இந்த திராவிட பணிகளின் ரத்தத்தை குடிச்சு நிற்கிறீங்க, பேச என்ன தகுதி வச்சிருக்கீங்க? பெரியாரை பெரியாருன்னு தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுறீங்களே, அவர் சொன்னது தான் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ அவர் சொன்னதை தான் நான் செஞ்சேன்னு வச்சுக்கிறேன். இப்போ எதுக்கு நீ உனக்கு என்ன பிரச்சனை ஆகுது? சார், பெண்களுக்கு பாதுகாப்பு கட்சியாக நாம் தமிழர்களும் வந்து சொல்லணும்னு சொல்கிறாங்க. அவங்க எங்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறாங்க. எல்லாம் மதிப்புமிக்க பெருமக்களாக இருக்காங்க, நம்ம நேசிக்கிற மதிக்கிற பெருமக்களாக இருக்கிறாங்க. திருப்பி நாங்கள் கேள்வி கேட்டால் ஏதாவது பதில் இருக்குமா சொல்லுங்கள்? கண்ணியத்தோடு விட்டோம். அதை தேவையில்லாமல் குறுக்க வரும்போது நீங்கள்லாம் பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறீங்க, அங்கே ஏதாவது கேட்டால் கஷ்டப்படும், உங்கள் மனசு காயப்படும். அதனால் சரி நீங்கள் பேசுகிறத அது என் தங்கைகள் சொல்லணும், என் கட்சியில் இருக்குன்னு சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது, அதை திமுக சொல்லக்கூடாது. புரியுதா? வேறு ஏதாவது கேள்வி? அரசியல் கட்சி தலைவராக எது கண்ணியம்னு சொல்லு. என்னைய பாலியல் குற்றவாளின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் நீதிபதியா? ஒரு பாலியல் தொழிலாளி அவர், அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டலை. நான் எவ்வளவு 15 ஆண்டுகள் கண்ணியமாக இருந்தபோது நீங்களாம் என்ன ஆனால் அவள் தான் பொண்ணு, அவளுக்கு தான் மனசு இருக்குது, அவளுக்கு தான் காயம்படும், அவளுக்கு தான் நீதி. எங்கள் வீட்டில் பெண்கள் இல்லை, என்னை பெற்ற தாய் இல்லை, என் உடன் பிறந்த அக்கா தங்கைகள் இல்லை, என்னை நேசித்து நிற்கிற உலகம் முழுமைக்கு என் சொந்தங்கள் இல்லை, என்னை உயிராக நேசித்து வந்து வாழ்கிற என் மனைவி இல்லை, அவளுக்கெல்லாம் மனசு இல்லை, காயம் இல்லை. ஒரு சமூகத்தை நேசித்து நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நினச்சி தினம் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்குது? அரசியல் தலைமையில் பெரிய தலைமை பண்பாடு மிக்க என்னடா அந்த நாட்டை புண்ணியவானும் கண்ணியவானம் ஆண்டுகிட்டு இருக்கீங்க? என்ன யோக்கியது இருக்குது என்னை இப்போ கேள்வி கேட்க பேசுறது? அரசியல் நான் கேட்டதில் உங்களுக்கு கண்ணியம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் பண்ணுற செயலுக்கு பேர் என்ன? நீ எப்படி முடிவு பண்ணுற? நீ தெரியுதில்ல, விசாரணைன்னு தெரியுதில்ல, நீ எப்படி முடிவு பண்ண பாலியல் குற்றவாளின்னு? உன்னை யார் அப்படி பேச சொல்கிறது? வழக்கை தொடுத்தது நான், வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதுக்குள்ளே நீ வந்து ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்ல நீ யார்? எப்படி சொல்லுவ? அது தொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி கேரளாவில் நேற்று வந்த தீர்ப்பு என்ன? ஒரு பெண் சொல்லுவதாலேயே அது அப்படியே உண்மையாக இருக்குன்னு எப்படி நம்புறீங்க? கேட்டிருக்காரா இல்லை நீதிபதி? அவரும் நீதிபதி தானே. அப்புறம் பக்கத்தில் தானே இருக்குது, 15 கிலோமீட்டர் தூரத்தில். சொல்லலாம் தம்பி, 1000 பேர் சொல்லலாம். இப்போ நான் உங்கள் மேலே பழி சொல்லவா? சொல்லிட்டு போவா? யாரும் சொல்லலாம். அப்படியே ஏற்கனவே இருக்க விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீ எப்படி குற்றச்சாட்டை வைப்ப? விசாரணை முடிவில் தானே தெரியணும். அதுக்குள்ளே ஏன் நீ இந்த குற்றச்சாட்டை வைக்கிற? உன் நோக்கம் என்ன? நீ என்ன தகுதியை பற்றி பேசுகிற, அருகதையை பற்றி பேசுகிற? நீங்கள் தலைமை பண்போட பேசுங்க, நடந்துக்கிறீங்க. இந்த நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவங்களாம் வாய் திறந்தது எங்கே? அம்மையார் கனிமொழி இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமைக்கு, பொள்ளாச்சி பாலியல் துயர கொடுமைக்கு நாடங்களும் 9வது படிக்கிற பிள்ளையா 4 வாத்தியார்கள் சேர்ந்து கற்பமாக்குனாங்களா, அதுக்கு வாய் திறந்தது தங்கச்சி ஸ்ரீமதியுடைய படுகொலையில். அதில் அந்த கொலையில் அந்த சாவில் என்ன அதுக்கு கருத்தென்ன? மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 8-10 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சானே, அதில் உங்கள் கருத்தென்ன? தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளை ஆசிரியர் தாளாளர்கள் துன்புறுத்துவதில் உங்கள் கருத்தென்ன தம்பி? 3 வயது குழந்தைய மயிலாடுதுறையில் ஒருத்தன் அது வன்புணர்வு செஞ்சு கண்ணு கட்டி மண்டையில் அடிபட்டு கண்ணு சிதைஞ்சு போயிருக்குது, அதில் உங்கள் கருத்தென்ன? அப்போல்லாம் வாயில் என்ன இருந்தது? ஏன்னா இங்கே யாரும் இல்லை, இங்கே முன்னாடி நிற்கிறேன் சீமான், அதனால நீங்கள் பேச வேண்டியது வருது. நடுங்குறீங்க, என்னை பார்த்து என்னை எதிர்கொள்ள முடியல. நான் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு தான் பதில். இதே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு உண்ணி மாதிரி இந்த ரத்தத்தை, இந்த திராவிட பணிகளின் ரத்தத்தை குடிச்சு நிற்கிறீங்க, பேச என்ன தகுதி வச்சிருக்கீங்க? இருங்க, நான் பேசுகிற தலைவருக்கு தான் பேசுகிற தலைவர் பெருமக்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தான் சொல்கிறீங்க என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி.
யாராவது பாசத்துக்கு பிள்ளைய பெறுவானா? தேவைன்னா அவள் போயிட்டு அப்படி போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இதுக்கெல்லாம் குடும்பம்னு வாழ்ந்துக்கிட்டவனாவது இருப்பானா? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஐயா இங்கிலீஷ்லேயே சொல்கிறாரு அப்படின்னு சொன்னது யார்? உங்கள் ஐயா சொன்னார்னு இப்போ இருக்கிற ஐயா சொல்கிறாரா இல்லையா? சொல்கிறார். இப்போ என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னவர் உங்கள் பெரியார். ஒன்று பெரியாரை தலைவராக ஏற்றுக்கிறீங்க. அப்போ என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே என்ன? இல்லை அம்மையார் கனிமொழிக்கும் சேர்த்து தான் கேட்குறேன். இந்த கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு தான் கேட்குறேன். பெரியாரை பெரியார்னு தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுறீங்களே, அவர் சொன்னது தான். இப்போ அவர் சொன்னதை தான் நான் செஞ்சேன்னு வச்சுக்கிறேன். இப்போ எதுக்கு நீ உனக்கு என்ன பிரச்சனை ஆகுது? ஏப்பா உங்கள் தலைவர் சொன்னது தான்ப்பா நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். அதில் உங்கள் கருத்து என்னப்பா? என்ன விளையாட்டு பண்ணிருக்கீங்க? நாங்கள் திருப்பி ஒவ்வொன்று நான் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கிறேங்க, நீங்கள் வெளியில் நடமாட முடியுமான்னு பாருங்க. அமைதியாக போங்க, அமைதியாக போங்க.